ஹாய் சார், சிஎஸ்எஃப் ட்ரேட்மேன் ஸ்வீப்பர் ட்ரீட் டெஸ்ட் எப்படின்னு இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். முதல்ல அன்றைக்கி ஃபிசிக்கல் அட்டன் பண்ணது பேர் வந்து 122 பேர் நாங்கள் அட்டன் பண்ணோம் ஸ்வீப்பருக்கு. அதில் பாஸ் ஆனது பேர் வந்து 54 பேர் தான் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணோம். ஃபிசிக்கல் ஆன பிறகு உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் நடக்கும். ட்ரேட் டெஸ்ட் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் மேலே நடக்கும். ட்ரேட் டெஸ்ட் எப்படி நடந்துச்சுன்னா 54 பேருமே நாங்கள் இன்றைக்கி ட்ரேட் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டோம். செலக்ட் ஆன ஃபிசிக்கல் 54 பேருமே நாங்கள் ட்ரேட் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டோம். ட்ரேட் டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து எதுவும் பயப்பட வேணாம். ட்ரேட் டெஸ்ட்டு எப்படி நடக்கும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டாய்லெட்ஸோட நம்ம டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுற ஆர்பிக், அப்புறம் இந்த லைசால் இருக்கும், இன்னும் ஆசிட் இருக்கும், அதை பற்றி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தெரிஞ்சு வச்சுக்கினா நல்லது. ஏன்னா அதை பற்றி அவங்க நேமெல்லாம் கேட்கலன்னு சொன்னாங்க. நாங்கள் போன பேட்சில் வந்து எங்களுக்கு நடந்த பேட்சில் வந்து எங்களுக்கு யாருமே அதை பற்றி கேட்கல. ஏன்னா முன்னாடி நடந்த நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஸ்வீப்பர் ட்ரேட் டெஸ்ட்டில் எங்களுக்கு வந்து ஆசிட் நேம் கேட்டாங்க, இது என்ன ஆசிட்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி நடந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த தொடப்பம் மூங்கில் குச்சியும், ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற தொடப்பம் வேறு, அங்கே வந்து நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. அந்த தொடப்பம் வந்து தனியாக இருக்கும். அந்த முன்னாடி இருக்கிற அந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற அந்த தொடப்பமும் மூங்கில் குச்சியும் தனியாக இருக்கும். அப்புறம் கயிறு இருக்கும் அங்கே. அது வந்து நீங்கள் கட்ட சொல்லுவாங்க. அந்த தொடப்பத்தை நீங்கள் கட்டி ஒரு 10 மீட்டர் அளவுக்கு உங்களை வந்து பெருக்க சொல்லுவாங்க. பெருக்க சொன்ன உடனே அவ்வளோதான் நடந்துச்சு. நான் அது முடிஞ்ச பிறகு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து இந்த வறண்டா வந்து க்ளீன் பண்ண சொன்னாங்க. எப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. அதில் எப்படி நடந்துச்சுன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு அதில் தண்ணி என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றணும். நெக்ஸ்ட்டு வந்து லைசால் கலக்கி அந்த மாப் போட்டு சும்மா ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் அதே இடத்த நான் சும்மா 2 வாட்டி நான் தொடச்சி காமிச்சேன். அவ்வளோதான் பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் போதும்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என் நண்பருக்கு வந்து டாய்லெட்ஸ் க்ளீன் பண்ணி விட்டாங்க. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்படி நீங்கள் டாய்லெட்ஸ்க்கு என்ன ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும், அவ்வளோதான் நார்மல் நம்ம வீட்டில் டாய்லெட்ஸ் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுவோம் அதே தான் அங்கே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றணும், அப்புறம் லைசால் இல்லைன்னா ஆர்பிக் ஊற்றி, அப்புறம் நண்பரை வந்து என்ன கேட்டாங்கன்னா, எப்படி நீங்கள் அந்த லைசால் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு அது லைசால் யூஸ் பண்ணுவோம் சார் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். ட்ரேட் டெஸ்ட் வந்து மோஸ்ட்லி இப்படி தான் நடக்குது. ஏன்னா ஒரு ட்ரேட் டெஸ்ட் நடக்கும்போது 2 பேருக்கு நடக்கும். ஒருத்தர் வந்து வராண்டா, இன்னொருத்தர் வந்து டாய்லெட் க்ளீன் பண்ண சொன்னாங்க. அதில் வந்து 2 பேரும் நடந்துச்சு. 2 பேரும் நடந்து கம்ப்ளீட் 54 பேர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லோரும் பாஸ் பண்ணி விட்டாங்க.